ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல கோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் இந்த கோலை அச்சீவ் பண்ண விடாமல் தடுக்கிற ஒரு சில விஷயங்கள்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொக்ராஸ்டினேஷன். அதாவது நான் இப்போ ஒரு வேலை செய்யணும், ஆனால் இந்த வேலையை அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடுறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்ல போகிற இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பாக ப்ரொக்ராஸ்டினேஷனை நம்மளால ஓவர் கம் பண்ண. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஃபோக்கஸ் ஆன் ஒன் ப்ரையாரிட்டி டாஸ்க். நம்ம டெய்லி டே டு டேல நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கு இருக்கும். ஆனா அதுல எது இம்பார்ட்டண்டா நான் செய்ய வேண்டியது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ஒன் ஸ்டெப் அட் அ டைம். ஃபர்ஸ்ட் ஒரு ஜாப் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்ததுல நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றது. டிப் நம்பர் 2, அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50% ஆஃப் பாப்புலேஷன்ஸ்ல வந்துட்டு யாரெல்லாம் இன்டர்நெட் யூஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே இன்டர்நெட்டை ஒரு ப்ரொக்ராஸ்டினேஷன் டூலா வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ நம்ம எப்பெல்லாம் இந்த டைம்ல இந்த டைம் வந்து நான் ஒர்க் பண்ண போறேன் அப்படிங்கிற நேரத்துல சோஷியல் மீடியாவை கண்டிப்பா கட் பண்ணிக்கிறது நம்மள வந்து ப்ரொக்ராஸ்டினேஷனை வந்துட்டு அவாய்ட் பண்ணி அதை ஓவர் கம் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டிப் நம்பர் 3 என்னன்னா, நவ் இஸ் த டைம். எப்பவுமே வந்து இந்த ஒரு பெர்ஃபெக்டான டைம் வரட்டும், நான் செய்யறேன், என் உடம்பு குறைக்கணும், அதுக்கு ஒரு நாளைக்கு இருந்து ஆரம்பிக்கலாமா, நாளை கழிச்சுல இருந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு தள்ளி போடாம இப்ப இருந்தே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன பேபி ஸ்டெப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளோட கோலை கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீப் கோயிங் நோ மேட்டர் வாட் கம்ஸ் அப். ஸோ நம்ம போற பாதையில எவ்வளவோ கஷ்டங்கள் வரலாம், எவ்வளவோ வந்துட்டு நமக்கு வந்துட்டு சேலஞ்சஸ் வரலாம், பட் எல்லாத்தையும் மீறி கண்டிப்பா என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கீப் கோயிங் வித்தவுட் எனி ஸ்டாப். டிப் நம்பர் 5, செலிப்ரேட் யுவர் வின்ஸ் நோ மேட்டர் ஸ்மால் ஆர் பிக். எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி, அதை செலிப்ரேட் பண்ணி நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அடுத்த கோலை நோக்கி நம்ம போகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஃபைண்ட் இட் ஹெல்ப்ஃபுல், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.